رباه عفوك إني من نور مدت يداي. கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் மிக முக்கியமான அடுத்த தேவை மரியாதை, ரெஸ்பெக்ட். கணவன் மனைவியை மதிக்க வேண்டும், மனைவி கணவனை மதிக்க வேண்டும். கல்யாணம் ஆனதுல இருந்து மூத்தார வரைக்கும். ஆனா இன்னைக்கு 2 வருஷம் நல்ல கவனிப்பு, 3 வருஷம் நல்ல கவனிப்பு, 4வது வருஷம் இருக்கிறத சாப்பிட்டுட்டு படுத்துருங்க, அவ்வளவுதான். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இதான் நிலைமை. பெருநாளைக்கு கல்யாணம் முடிக்கிற முன்னாடியே 10 புடவை எடுத்து வச்சிருப்பாரு இவரு. அடுத்த பெருநாளைக்கு நீ போடுறதுக்கு இப்பவே புடவை வாங்கி வச்சுட்டமான்னு சொல்லி அவங்க மாமியாட்ட சொல்லுவாரு. உங்க மகளை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே 2 பெருநாளைக்கு புடவை என் வீட்டில் இருக்குன்னு சொல்லி. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு போன ரமதான்ல எடுத்த புடவை ஒரு தடவை தானே கட்டுனீங்க, அதே கட்டுங்க பரவாயில்ல அப்படின்ட்டு போயிடுவாரு. 3 வருஷம் 4 வருஷம் கழிஞ்சதுக்கு பிறகு மனைவி கணவன் இடத்திலே அப்படித்தான், கணவன் மனைவி இடத்திலே அப்படித்தான். இந்த மரியாதைகள் எல்லாம் கொஞ்ச நாள் தான், அல்லது ஒரு பயமா உருவாகிறது. அது யாருக்கு பயப்படுறாங்க இன்னைக்கு? யாருக்கு பயப்படுறாங்க? கணவன் மனைவிக்கு பயந்த காலம்லாம் மாறி போச்சு. இப்போ மனைவிக்கு கணவன் பயப்படுறாங்க. மனைவிக்கு பயப்படாதவங்க எல்லாம் எழுந்துருங்க, கையை உயர்த்துங்க, எழுந்திருக்கூடாது. மிஸ்ரில் இப்படிதான் ஒரு போட்டி நடந்துச்சான். கணவனுக்கு மனைவிக்கு பயப்படாத கணவர்கள் எல்லாம் இந்த லைன்ல வந்து நில்லுங்க, யாரு பயப்படுறாங்களோ அவங்க மட்டும், பயப்படுறவங்க எல்லாம் லைன்ல வாங்க, பயப்படாதவங்க எல்லாம் இன்னொரு லைன்ல நில்லுங்கன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் இருந்து எல்லாருமே மனைவிக்கு நாங்க பயப்படுறோம் அப்படின்னு ஒரு லைன்ல வந்து நின்றுட்டாங்க. ஒத்துக்கிறோம், நாங்க நீ வீடியோ காமிச்சிடாதீங்க, அப்ப எங்க வீட்டுக்கு போன எல்லாமே வேற மாதிரி ஆயிரும், நாங்க நின்னுக்கிறோம் அப்படின்னு ஒரு லைன்ல நின்ட்டாங்க. நாங்க எல்லாம் பயப்படுற கூட்டம்னு சொல்லி ஒரே ஒரு ஆள் மட்டும் ஓரத்தில் நின்னாராம், பயப்படாத கூட்டத்தில். அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்களாம், எவ்வளவு பெரிய வீணப்பாய இந்த காலத்தில் இருந்தும் மனைவிக்கு பயப்படாம வாழ்றாரு ச அப்படின்னு சொல்லி. அவர்கிட்ட போய் கேட்டாங்க, உங்களுக்கு தாங்க அவார்டு, நீங்க தான் இந்த நிகழ்ச்சியில வெற்றி பெற்றவர். அவர் சொன்னாரா, என் மனைவி இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க இங்க நிக்க சொல்லி, அதனாலதான் நிக்கிறேன்னு. இப்படித்தான் எனக்கு நிலைமை இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. கணவன் இந்த மரியாதையை சதா நேரமும் எதிர்பார்க்கிறான், பயத்தை அல்ல, பயந்து செய்யறதை இல்ல. ஆனா இன்னைக்கு இது இவனுக்கு வெளியே கிடைக்குது. 2 வருஷத்துக்கு பிறகு ஆபீஸ்க்கு டெய்லி போனா ரிசப்ஷனிஸ்ட் எழுந்து குட் மார்னிங் சார், எப்படி இருக்கீங்க சார், சாப்பிட்டீங்களா சார் கேட்கிறாங்க. ஃபிளைட்ல உட்கார்ந்த ஏர் ஹோஸ்டர், என்ன வேணும் உங்களுக்கு, தண்ணி வேணுமா அல்லது வேற ஏதாவது வேணுமா, சாப்பாடு வேணுமா, என்ன வேணும், நல்லா இருக்கீங்களா, ரிலாக்ஸா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா. ஒரு டீ கொட்டினா கூட இவர் பரவாயில்ல பாரு. ஆனா மனைவி டீ கொட்டினா நடக்கிறது வேற. இப்படி அவர்களுடைய மரியாதை எல்லாம் வெளியில் கிடைக்கிறது. இந்த வெளியில கிடைக்கக்கூடிய மரியாதை அன்பை எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது கதவை திறந்து எங்கெங்க போயிட்டு வந்தீங்க இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டா அவர் எதை விரும்புவார்? வெளியில கிடைக்கிறதா விரும்புவார். உண்மையா இல்லையா? அப்போ உங்களுக்கு காதல், மரியாதை, அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் முதல்ல வீட்டில இருந்து வெளிப்பட்டப்பட்டாதான் நிரந்தரமா இருக்கும். அது அப்பதான் அது உறுதியாகும். அது இல்லை என்றால் உறுதியாகாது. அவர் எங்கே கிடைக்கிறதோ அதை தேடி செல்வார். அதுபோல்தான் மனைவியும் எங்கே கிடைக்கிறதோ அதை தேடி செல்வாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால் மிக முக்கியமான தேவை, மிக முக்கியமானது, அதற்கு பிறகு நன்றியோடு நடந்து கொள்ளுதல். கணவனும் மனைவியும் ஒரு 2 வருஷம் நன்றியா இருப்பாங்க. எல்லாமே இன்னைக்கு கொஞ்ச காலம் தாங்க, அப்படிதான் இன்னைக்கு பார்க்கிறோம் குடும்ப உறவுகளை. கொஞ்ச காலத்துக்கு பிறகு திருப்தியே இல்லாத மாதிரி தான். இல்ல மஷா அல்லாஹ் பெரும்பான்மையான மக்கள் வர்றாங்க. ஒரு ஆளை கூப்பிட்டு தனி ரூம்ல உட்கார வச்சு உங்க மனைவியை பத்தி சொல்லுங்கன்னா அவ்வளவுதான், அவர் அழுது புலம்பிடுவார். இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இந்த நன்றி கணவன் மனைவியிடத்திலே காட்டப்பட வேண்டும். உங்கள் மனைவிக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. உங்கள் கணவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. அதை செய்யுங்கள் அவர்களுடைய ரூஹை அல்லாஹ் எடுப்பதற்கு முன்னால். யோசிச்சு பாருங்க, என்னதான் உங்க மனைவி செய்யட்டும், உங்களுக்கு உங்க மனைவி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கணவன் இல்லாத வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க மனைவிமார்களே, எப்படி இருக்கும்னு சொல்லி, என்ன ஆகும்னு சொல்லி. விதவையாக ஆகிய பெண்களிடத்திலே சென்று கேட்டால் தெரியும் அந்த வாழ்க்கையுடைய அருமை என்னவென்று. அந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நாங்கள் செய்ய நினைத்தோம் ஆனால் செய்ய முடியலையே அவங்க கவலைப்படக்கூடிய விதத்தை அப்ப புரியும். நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த அருளும் தெரியாதுல்ல, நமக்கு கிடைக்கிற வரைக்கும் ஒன்றும் பெருசா தெரியும், கிடைச்சிருச்சுன்னா அது சாதாரணமா இருக்கும். அதானே? அப்படியே இல்லையா? எல்லாத்துலயும் அப்படிதான். துணியால BMW கார் வாங்குறது அவருக்கு லட்சியம்னா வாங்கிட்டாருன்னா அதுக்கு பிறகு என்ன கார் இருக்கோ அதை தேடி தான் போவார், அங்கே நிற்க மாட்டார. iPhone 7 வந்தா 7S Plus
இப்படிதானே போய்கிட்டே இருப்போம் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு ஆசைகளை உணரக்கூடிய காலத்தில் தான் நாம் வாழ்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் இந்த குணத்தை பாடமாக படிப்போம். பாடமாக படிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் அதிகமாக நன்றி செலுத்த கடமை உள்ள ஒரு மனைவி இருப்பார்கள் என்றால் யாராக இருக்க முடியும்? யாராக இருக்க முடியும்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன்? அவங்க நபின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வை கல்யாணம் முடிக்கல. மற்ற மனைவிமார்களாம் நுபுவத்துக்கு பிறகுதான். ஆனா ரசூலுல்லாஹ்வை ஒரு நபின்னு தெரிஞ்சவங்க கல்யாணம் முடிக்கல. தங்களை விட செல்வத்தில் கூடுனவங்களும் இல்லை. அவங்க ஒரு சாதாரண மக்காவில் வாழ்ந்த ஒரு மனிதர், அவ்வளவுதான். வியாபாரத்தில் நேர்மை, குறைஷி குடும்பத்தில் பிறந்தவர், உண்மையாளர். இந்த தன்மைகளுக்காகவே தன்னை ஒரு பெண் ஏற்றுக்கொண்டாள். நுபுவத்துக்கு முன்னாடியும் நுபுவத்துக்கு பிறகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் அவர்கள் மரணிக்கும் வரை, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மரணம் வரை ஒரு சிறந்த மனைவியாக வாழ்ந்து மரணித்தார்கள். 1000 உதாரணங்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய மரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் பிரதிபலித்தது. எப்பெல்லாம் அந்த பேரை கேட்டாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றிய நல்ல செய்திகளை சொல்லாம விட மாட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்த பாசம் எப்படி என்று. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களில் ஹதீஜா அவர்கள் மீது நான் பட்ட ரோஷத்தை போன்று யார் மேலும் நான் ரோஷப்படல. வீட்டில் ஏதாவது ஆடுகள் அறுக்கப்பட்டால் கூட அந்த இறைச்சியின் மாமிசங்களை ஹதீஜா ரலியல்லாஹுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய தோழிகளுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்து அனுப்புவாங்க. தன் மனைவியை நினைச்சு எப்படி நன்றி உள்ளவர்கள் அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய நபிமொழி. ஒரு முறை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டே இருக்காங்க, புகழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரொம்ப ரோஷம் வந்துருச்சு. கேட்டாங்க ரசூலுல்லாஹ்வை, கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவுதான் மனைவிமார்களை அல்லாஹ் உங்களுக்கு மாற்றி கொடுத்தாலும் இன்னும் அந்த வயசான பெண்ணை நினைச்சிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான பதிலை தன் மனைவியின் மீது கோபப்படாமல் அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு உணர்த்துகிறார்கள். எப்படி? ஆயிஷா, யார் தெரியுமா அந்த பெண்? கத் ஆமன்து பி இத் கஃபர பின் நாஸ். என்னை ஈமான் கொண்டால் அந்த பெண் மக்கள் என்னை புறக்கணித்த பொழுது, வஸத்தகனி, என்னை உண்மைப்படுத்தினாள், நான் உண்மையாளர் என்று கூறினாள். ரலியல்லாஹு அன்ஹா, மக்கள் என்னை பொய்ப்படுத்திய பொழுது, மக்கள் என்னை புறக்கணித்த பொழுது, ஒதுக்கிய பொழுது அவர்களுடைய செல்வத்தால் என்னை அரவணைத்துக் கொண்டாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த மனைவிமார்கள் மூலமாகவும் கொடுக்காத வாரிசை அல்லாஹ் எனக்கு அந்த பெண்ணின் மூலமாக கொடுத்தான். எதை செய்யாம இருக்கட்டுங்க உங்களுடைய மனைவிமார்கள், நன்றி செலுத்துறதுக்கு, அந்த பெண்ணுக்கு நீங்க நன்றியோட வாழ்றதுக்கு உன்னுக்கு நன்றி செலுத்த வேணாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கடைசி வார்த்தை, அல்லாஹ் எனக்கு மற்ற மனைவிமார்கள் மூலமாக கொடுக்காத குழந்தை அல்லாஹ் அவர்கள் மூலமாக கொடுத்தான். உங்களுடைய மனைவியின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு குழந்தையை கொடுத்தால் அது எவ்வளவு பெரிய நிஅமத் தெரியுமா? குழந்தை கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தை இல்லாத பெண்களிடத்தில் போய் கேட்டு பாருங்க. 2 குழந்தை 3 குழந்தை பெற்று ஒரு பெண் கொடுக்கிறாள்னா சாதாரணமானதா? உங்க குழந்தை இல்லாத பெண்களிடத்தில் சென்று அந்த குழந்தையை பெருக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களிடத்தில் சென்று அந்த அருமையை கேட்டு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஒரு மனைவியை கொடுத்து இந்த உலகம் அழியும் வரை வாழ்வதற்கு உங்கள் மூலமாக ஒரு வாரிசை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு நீங்க நன்றி செலுத்த வேணாம்? நாங்க மட்டும் தான் நன்றி செலுத்தணுமா? அப்ப மனைவிமார்கள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேணாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தை பார்த்தேன், அதில் பெண்களை அதிகமாக பார்த்தேன். அவர்கள் மறுப்பாளர்களாக இருப்பார்கள். இருந்த காரணத்தால் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் சஹாபாக்கள், யக்ஃபுர்ன பில்லாஹ், அல்லாஹ்வை மறுத்த காரணத்தால் அவர்கள் நரகத்தில் இருந்தாங்களா அவ்வளவு அதிகமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அவர்கள் கணவன்மார்களுக்கு மறுத்தவர்களாக, நன்றி இல்லாதவர்களாக வாழ்ந்த காரணத்தால். எப்படி அல்லாஹ்வுடைய தூதரே, கணவன்மார்களுக்கு நன்றி இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள்? அவ்வளவு காலம் அவர்கள் வாழும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு நலவை செய்திருப்பான். ஆனால் ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்கும். அப்போது அந்த பெண் சொல்வாள், மா ரஅய்து மின்க கைரன் கத்து. பல பேர் கேட்டிருக்கலாம் இந்த வார்த்தையை, உங்கள்கிட்ட இருந்து எதுவுமே எனக்கு கிடைக்கலன்றவா.
இப்படி அந்த பெண், சாதாரண வார்த்தை இல்லை, இப்படி அந்த பெண் கூறுவாள், இப்படி கணவனுக்கு நன்றி இல்லாத பெண்களை நரகத்திலே நான் அதிகமாக பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இறுதியாக இந்த விஷயங்களை கூறி முடிக்கிறேன். கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி வ அன கைருக்கும் லி அஹ்லி. உங்களிலே சிறந்தவர்கள் உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவர் தான். அவ்வளவுதான். நீங்க தொழுங்க, ஜக்காத்து கொடுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க, தஅவா செய்யுங்க, என்ன வேணாலும் செஞ்சுங்க. உங்களுடைய மனைவி இடத்திலே நீங்கள் சிறந்த கணவராக இல்லை என்றால் நோ, சிறந்த மனிதர் நீங்கள் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சான்று. அதுபோல பெண்கள், ஐயும்ரஅத்தின் மாத்தத் வ ஸௌஜுஹா அன்ஹா ராதின் தഖலத்தில் ஜன்னah. எந்த ஒரு பெண் கணவனின் பொருத்தத்தோடு மரணிக்கிறாளோ அவள் சொர்க்கம் செல்வாள். சுப்ஹானல்லாஹ். கணவனின் பொருத்தம் இருந்தால் சொர்க்கம், கணவனின் பொருத்தம் இல்லை என்றால் சொர்க்கம் இல்லை. இப்போ இஸ்லாமிய மார்க்கம் இந்த உறவை அமைத்த முறையே இதுதான். கணவனும் மனைவியும் அன்பையும் பாசத்தையும் பரிமாறி ஒருவருடைய பொருத்தத்தை, ஒருவர் மற்றொருவருடைய பொருத்தத்தையும் அன்பையும் பாசத்தையும் பரிமாறி தங்களுடைய மரணம் வரை சிறந்த கணவனாக, சிறந்த மனைவியாக அவர்கள் வாழ்ந்து மறைந்தால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் அவர்கள் வெற்றியாளர்களாக மாற்றப்பட்டு சொர்க்கத்திலும் இன்ஷா அல்லாஹ் கணவன் மனைவியாக ஒரே குடும்பமாக அவர்கள் வாழ்வார்கள். குர்ஆனில் பல வசனங்கள் அதற்கு ஆதாரம். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட வாழ்வை நாம் ஆக்கிக் கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குடும்ப வாழ்வை மகிழ்ச்சியான வாழ்வாக எமக்கு ஆக்கி தருவான். இன்ஷா அல்லாஹ் ஆக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைங்க. அதை புரிஞ்சா அழகு, காசு, பணம் இது மட்டும் இல்லை வாழ்க்கை. அந்த பெண்ணிடத்திலே தீன் இருந்தால், அந்த ஆண்டிடத்திலே தீன் இருந்தால் அது போதும். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கூட்டு போறதுக்கு ரெண்டு பேரையும் அங்க போனாங்க. அழகு முக்கியம் இல்லை, வயசு முக்கியம் இல்லை. ஏனெல்லாம் அது ஒவ்வொரு நாளும் அந்த அழகு அதிகரிச்சுட்டே இருக்கும். வயசு கூடாது, வாலிபம் மாறாது. நிரந்தரமான வாழ்க்கையில் அல்லாஹ் உங்களை இணைத்து வைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்களை அல்லாஹ் ஆக்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு லக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.